வணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களே. வணக்கம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே.ந. பிரபாகரன் அவர்களின் தாயார் என்று காலமானார். அந்த தாயாரின் இறுதி கிரியைகள் சம்பந்தமான விவரங்களை தர முடியுமா? இன்று காலை 6:10 அளவிலே 20ஆம் தேதி கல்வெட்டுத்துறை பிரதேச வைத்தியசாலையிலே தேசிய தலைவருடைய தாயார் அன்னை திருமதி பார்வதி பிள்ளை வேலுப்பிள்ளை அவர்கள் காலமாகியிருக்கின்றார். அவருடைய இறுதி கிரியைகளை பற்றி நாங்கள் இன்னமும் இறுதி தீர்மானத்துக்கு வரவில்லை. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிய தந்திருக்கின்றோம். குறிப்பாக இறுதி கிரியைகள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக திருமதி வினோதினி ராஜேந்திரன் அவர்களுடன் கனடாவுக்கு, அதுபோல டென்மார்க்கிலே இருக்கக்கூடிய மூத்த முதல்வர் திரு மனோகரனுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தேன். அவை அந்த வகையிலே அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இங்கிருக்கக்கூடிய உறவினர்களுடன் கலந்து பேசி இறுதி கிரியைகள் பற்றிய தேதி தீர்மானிக்கப்படும். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை நண்பகல் அளவிலே அல்லது நண்பர்களுக்கு பின்னர் மாலை அளவிலே நடைபெறுவதை பற்றித்தான் பெருமளவிலே உத்தேசித்துள்ளோம். ஆனால் இறுதியான விவரங்களை இன்னும் சில மணி நேரத்திலே நாங்கள் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அறிய தருவோம். அன்னையின் புதல்வர்கள் இந்த இறுதி கிரியையில் கலந்து கொள்வதற்காக ஏதாவது முயற்சிகள் இருக்கின்றதா? அவர்களுக்கு நாங்கள் இது சம்பந்தமாக அறிவித்த பொழுது அவர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. இதை விட வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை. அவர்கள் வர முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருப்பதாக அவர்களும் அவர்களை சுற்றி இருப்பவர்களும் அறிவுறுத்தி இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் வர விரும்பினால் அவர்களை வரவேற்று நாங்கள் இறுதிக்கிரிகளை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவ்வாறு வருகின்ற போது அவர்களுக்கான பாதுகாப்பை அரசு தரப்பு இந்த வகையில் உறுதிப்படுத்தும் கூடிய நிலைமை இருக்கிறதா? இல்லை, எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு அறிவித்து அதே மாதிரி ஏதாவது நடக்குமாக இருந்தால் அதுக்கு அரசாங்கம் தான் முழு பொறுப்பே இருக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே அரசாங்கம் அவ்வளவு தூரம் முட்டாள்தனமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் நம்பவில்லை. ஆனால் அது இது சம்பந்தமாக அவர்கள் குடும்பத்தினரும் அல்லது அவர்களும் தான் அதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த முயற்சிக்கலாமே ஒழிய நாங்கள் 100% சொல்வதற்கு நாங்கள் அரசாங்கத்தினுடைய பங்காளர்களும் அல்ல, அது ஒரு அங்கம் அல்ல. ஆகவே எங்களுடைய உயிரை பணயம் வைத்து நாங்கள் அவர்களுக்கு பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த முயற்சியை செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது நடக்குமா இருந்தால் அதுக்கு நாங்கள் எதையும் செய்ய முடியாது. அது எங்களுடைய உயிரும் சேர்த்துதான் குறைக்கப்படும். அவை அந்த நிலைமையை நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அது இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்காமல் நடக்க வேண்டிய காரியங்களை பார்ப்பதுதான் பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். தமிழ் CNN-க்காக பார்வதி அம்மாவின் இறுதி கிரியைகள் தொடர்பான விவரங்களை தந்தமைக்காக நன்றி. நன்றி.